பிரைஸ் தி லார்ட். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று பிரசங்கி 5:1 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு உணர்வில்லாமல் இருக்கும். தாவீது சொல்லுகிறார் 122:2 என் கால்கள் அங்கே நிற்கலாயிற்று என்று சொல்லி. ஏனென்றால் மற்ற 21:14 நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயம் என்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. லூக்கா 18:10 நாம் வாசிக்கும்போது 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபிக்க போகிறார்கள். அங்கே தன் நடையை காத்துக்கொண்டவன் ஒருவன், காத்துக்கொள்ளாதவன் ஒருவன். நடையை காத்துக்கொள்ளாதவன் யார் என்று பார்க்கும்போது அவன் ஒரு பரிசேயன். அவன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசவாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். நல்ல காரியம்தான். ஆனாலும் அவன் தேவ ஆலயத்திலே அவன் முழங்கால் பிடிட்டு ஜெபிக்கும்போது தன்னை தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மாறாக தனக்கு பின்னாக இருந்த ஒரு ஆயக்காரோடு தன்னை ஒப்பிட்டு பேசினபடியினாலே அவனுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போனது. தேவனுடைய ஆலயம் என்கிறது நம்மையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி அவரோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை சீர்படுத்திக் கொள்கிற ஒரு இடம் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பே அப்போஸ்தலர் 3:3 வாசிக்கிறோம், ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவனுக்கு பேதுரு யோவின் மூலமாய் ஒரு அற்புதம் செய்தால், ஏன் இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபிக்கிற நமக்கு தேவன் அற்புதங்களை செய்யாமல் இருப்பாரா? லூக்கா 13:11 வாசிக்கிறோம், 18 வருஷமாய் எவ்வளவு பேரும் நிமிரக்கூடாத ஒரு கூனி தேவாலயத்தில் இருந்தால் இயேசு அவளை பார்த்த மாத்திரத்திலே இவள் ஆபிரகாம் குமாரத்தியாயிருக்கிறாள் என்று அழைத்து அவளை சுகமாக்கினார். ஏனென்றால் தேவன் ஆபிரகாம் அப்படிங்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இன்றைக்கு நமக்குள்ளே ஆமென் இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய ஆலயத்தை புறக்கணிக்காமல் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். இவன் 5:14 நாம் வாசிக்கிறோம், அங்கு 38 வருஷமாய் வியாதிய பெசாக்குலத்தினிடையிலே படுத்து கிடந்த ஒருவனை சுகமாக்கி அவரை தேவாலயத்திலே அவனை பார்க்கும்போது நீ சுஸ்தமானாய், இனி அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாமல் இருப்பாயாக. தேவன் நம் நல்வழியை நமக்கு தேவாலயத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அவன் 38 வருஷம் பாவத்தினால் வந்தது என்கிறதை அவனுக்கு அறிவுறுத்தி இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அவனை அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். என அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய ஆலயம் என்கிறது தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அவருடைய வீடாக இருக்கிறது, அவருடைய சபையாக இருக்கிறது. அதை புறக்கணியாமல் நாம் அங்கு அவரை தேடுவோம் என்று சொன்னால், ஒரு வெளியே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனுக்கு அற்புதத்தை செய்தாரே, ஆலயத்தில் பிரவேசித்த ஒரு கூனிக்கு அற்புதம் செய்தாரே, 38 வருஷமாக பேசாக்குளத்தில் காத்திருந்தவனுக்கு அவன் காத்திருந்தவன் மேலும் இரக்கம் பாராட்டி அவனை சுகமாக்கினாரே. ஏன் இன்றைக்கு தேவாலயத்தில் வருகிற நமக்கு தேவனுடைய ஆவி ஆத்மாவை அவர் சுகமாக்காமல் குணமாக்காமல் இருப்பாரா? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.